இன்னைக்கு இந்த 3 குழந்தைங்களுடைய கருத்தடை ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சது. இந்த 3 குழந்தைங்களும் ஒரு 2 குழந்தைங்க ஒரு வயிற்று பிள்ளைங்க, இன்னொரு குழந்த இப்போ தான் வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்தோம். இந்த 3 குழந்தைங்களுக்குமே ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இடத்துல விடும்போது, அதாவது கருத்தடை ஆப்ரேஷன் செஞ்சு அவங்க இடத்துல விடும்போது நமக்கு அந்த குட்டி போடுற தொல்லை குறையும். இப்போது இந்த 3மே எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 7 குட்டி போட்டால் கூட 21 குட்டி உற்பத்தி ஆகும். இப்போ நம்ம அந்த 21 குட்டிங்களில் போட்டு அதுங்க எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கோ அதுங்க பண்ண 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 இனப்பெருக்கம் ஜாஸ்தியாகும். அதனால தான் சமுதாயத்தில் நமக்கு பிரச்சனைகள் வளருது, தெருநாய்கள் ஒரு தொல்லையாக நமக்கு மாறுறது. இப்போ இந்த 3 குழந்தைங்களை நான் ஆப்ரேஷன் பண்ணி விட்டதுனால இந்த 3 குழந்தைங்களோட நின்று போச்சு. இந்த 3 குழந்தைங்களும் குட்டி போட்டு அதுங்க ரோட்டில் அடிபட்டு செத்து, வண்டியில் அடிபட்டு செத்து, அதுங்களை காப்பாற்றுறதுக்கான அந்த போராட்டம் இல்லாத ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழும். நம்ம போட்ட சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக போய் தூங்கும். நமக்கும் ரோட்டில் குட்டிங்க சுற்றுறது, இந்த குட்டிங்களை வண்டி ஏற்ற வர்றதுனால அந்த வண்டிங்களை துரத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அவள் எவ்வளோ சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடுது பாரு. ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் விட்டோம். எந்த கவலையும் இல்லாமல் அவள் ஆயுசு முழுக்க சந்தோஷமாக இருப்பாள், கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு. இதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை அரசாங்கம் செஞ்சாலே தெருநாய்கள் தொல்லை அப்படின்றது இல்லாமலே போயிடும். இந்த நாய்களும் நிம்மதியாக இருக்கும், நாமளும் நிம்மதியாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் ஏபிசி.